எச்சரிப்பு. தேவன் இப்படி பைபிள்ல நிறைய எச்சரிப்புகளை, இந்த சோதோம் கோமோரால நடந்தது என்ன அப்படின்னு பாக்குறது அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் திரும்ப இந்த சம்பவத்துக்கு வருவோம். 13வது அதிகாரம் ஆதியாகமத்தை கொடுக்கிறார். இப்படி இருக்காத, இப்படி செய்யாத, இது ஆபத்து, இது தேவையில்லாததுன்னு சில ஆண்டவர் எச்சரிப்பை கொடுக்கிறார். ஏன் அப்படி கொடுக்கிறார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அப்படி இருந்த ஜனங்கள் இப்படி பாவம் செய்து அழிந்து போனார்கள் என்று சொல்லி திருஷ்டாந்தத்தை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இங்க யார பத்தி திருஷ்டாந்தமா ஆண்டவர் சொல்றாருன்னா, சோதோம் கோமோரா 13ஆம் அதிகாரத்துல தான் முதல் என்ன செய்யப்படுது, குறிப்பிடப்படுகிறது. இந்த சோதோம் கோமோராவுக்குள்ள யார் போறா அப்படின்னா, ஆபிரகாம் கூட இருந்த லோத்து எங்க போறாரு, சோதோம் கோமோராவுக்குள்ள போறாரு. ஏன் போறாரு அப்படின்னா, ஆபிரகாமுக்கும் லோத்துனுடைய மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வருது. அப்ப ஆபிரகாம் ஒரு ஐடியா சொல்றாரு, நமக்குள்ள என்ன வேண்டாம், சண்டை வேண்டாம், நம்ம சகோதரர்கள், நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது, சண்டை இருக்கக்கூடாது. அதனால இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன்னாடி இருக்கு, நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போனா, நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போறேன் அப்படின்னு சொல்லி சமாதானமா என்ன செய்யறாரு, போகிறார். அல்லேலூயா, ஆமென். பாருங்க, ஆபிரகாம் எப்படிப்பட்டவர்னா விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மனதை உடையவர். ஆபிரகாம் எப்படிப்பட்டவர், விட்டு கொடுக்கிறார். விட்டு கொடுக்கும் பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். பிடிவாதமா இருக்கும் பொழுது நீங்க கண்ணியில சிக்கிறீங்க. எதுல சிக்கிறீங்க, கண்ணியில சிக்கிறீங்க. அல்லேலூயா, பாருங்க, நல்ல வசனத்தை வாசிச்சீங்கன்னா சொல்றாரு, அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வனம் பொருந்தினதா இருக்க கண்டான். இப்போ லோத்து என்ன பண்றாரு, ஒரு செழிப்பான இடத்தை பார்க்கிறார். எதை பார்க்கிறாரு, செழிப்பான இடம். என்ன இருக்குதாங்க, நீர்வளம். அப்புறம் என்ன இருக்கு, கர்த்தர் சோதோமையும் கோமோராவையும் அழிக்கும் முன்னே எப்படி இருக்குது, எகிப்து தேசத்தை போலவும் கர்த்தருடைய தோட்டத்தை போலவும். கர்த்தருடைய தோட்டம்னா சோதோம் கோமோரா எப்படி இருந்ததா, ஏதேன் மாதிரி இருந்ததா. கர்த்தருடைய தோட்டம்னா எது, ஏதேன். ஏதேன் தோட்டத்தை போல இருக்குது. பார்க்கிறதுக்கு எப்படி இருக்குது, செழிப்பா இருக்குது, நல்ல நீர்வளம், யோர்தான் நதி ஓரமா இருக்குது. அந்த இடம் எங்க இருக்குது, யோர்தான் நதி ஓரமா இருக்குது. பார்க்கிறதுக்கு ரொம்ப செழிப்பான ஒரு இடம் தான் எது, சோதோம் கோமோரா. அவ்வளவு செழிப்பான ஒரு இடம், அவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு இடம். அந்த இடத்தை பார்த்த உடனே லோத்துக்கு தோன்றுகிறது, இதுதான் நம்ம குடியிருக்க ஏற்ற இடம். அல்லேலூயா, என்ன நினைக்கிறாரு, இதுதான் எனக்கு குடியிருப்பதற்கு ஏற்ற இடம் என்று சொல்லி அவன் தீர்மானிக்கிறான். அப்புறம் கீழே வாசிங்க, செழிப்பு, இடம் ஆசீர்வாதமா இருக்கு, ஜனங்க மோசம் பண்ணுவாங்க. புரியுதா, போனதான் சொன்னேன், பேருக்கு விருப்பம் இல்லை. எல்லாம் எதை பார்க்கணும் அப்படின்னா, சென்னை பெரிய பில்டிங், நிறைய செழிப்பு, காரு, நிறைய ஆசீர்வாதம், ஐடி கம்பெனி நிறைய இருக்கு, அப்புறம் என்ன நினைக்கிறேன், ஃபேக்டரிஸ் நிறைய இருக்கு, நிறைய வெளிநாட்டு வருமானங்கள் அங்க அதிகமா இருக்கு. அங்க போய் நான் வேலை செஞ்சேன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆசீர்வாதமா இருக்கும், எப்படி இருக்கும், செழிப்பா இருக்கும், நிறைய காசு சம்பாதிக்கலாம். நீங்க நிறைய பேர் எங்க போறாங்க, எங்க போறாங்க, சென்னை போறாங்க, பெங்களூர் போறாங்க, டெல்லி போறாங்க, பாம்பே. ஒரு காலத்துல சென்னை பெங்களூர்லாம் கிடையாது, ஒரு காலம் எங்க போவாங்க, பாம்பே போவாங்க. எல்லாம் சொல்லுவாங்க, எங்க போறீங்க, மும்பை போறாங்க. ஏன் தெரியுமா, மும்பை செழிப்பான இடங்க, அங்க போனா நிறைய காசு சம்பாதிக்கலாம், நிறைய ஆசீர்வாதம் நமக்கு வரும். அல்லேலூயா, ஆமென். இருக்குது, நிறைய பணம் சம்பாதிக்கலாம். ஆனா பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது, அங்க இருக்கிற ஜனங்க நல்லவர்கள் கிடையாது. அல்லேலூயா, அங்க இருக்கிற ஜனங்க நல்லவர்கள் கிடையாது. நான் பெங்களூர்ல கோமோரா எப்படி இருந்தா, செழிப்பான பட்டணம், தண்ணி நல்லா இருக்குது, ஆசீர்வாதம், கர்த்தருடைய தோட்டத்தை போல இருக்குது, யோர்தான் நதியிலே ஓடுகிறது. ஆனா அங்க இருக்கிற ஜனங்க எப்படி பட்டணம் போட்டு பைபிள்ல சொல்லுங்க. ஏன் பொல்லாதவர்கள், ஏங்க பொல்லாதவர்கள், வாட் இஸ் தி ரீசன், ஏன் ஜனங்க பொல்லாதவங்களா மாறிட்டாங்க, என்ன ரீசன்? இங்க பணம் அதிகமாகிறதோ, உணவு அதிகமாகிறதோ, ஆசீர்வாதம் அதிகமாகிறதோ, அங்க ஜனங்களுக்குள்ள என்ன வந்துரும்னா நிர்விசாரம் வந்துரும். அல்லேலூயா, என்ன வந்துரும், என்ன வந்துருங்க, நிர்விசாரம். இன்னைக்கு நிறைய பேர் நிர்விசாரமா இருக்கிறதுக்கு என்ன தெரியுமா, உங்களுக்கு எல்லாம் டைமுக்கு நடக்குது, 3 வேளை மணி அடிச்சா சோறு, மாசம்னா உங்களுக்கு என்ன வருது, சம்பளம் வருது, லைஃப் ஜாலியா போகுது பிரதர். அதனால ஆண்டவர் பார்க்கலாம் பிரதர், டைம் இருந்தா வரும் பிரதர். நிறைய பேர் எப்படி இருக்கா, டைம் இருக்கணும், பார்க்கலாம், வரேன், டைம் இருந்தா வரேன். ஒரு ஜபம் வச்சிருக்கேன், வாங்க சிஸ்டர், டைம் இல்லை பிரதர், ரொம்ப பிஸி பிரதர். ஒரு உபவாச ஜபம் இருக்கு, வாங்க சிஸ்டர், எங்க பிரதர், ஆபீஸ்க்குலாம் லீவ் போட முடியாது, நாங்க போகணும் பிரதர். என்ன போயிடும் உங்களுக்கு, சம்பளம் போயிடும் பிரதர். இன்னைக்கு மனுஷன் எது பின்னாடி ஓடுறான், பணத்தின் பின்னாடி ஓட ஆரம்பிச்சு. அந்த லோத்து எப்படி இருந்தாருன்னா, அவர் எதன் பின்னாடி எதை பார்க்கிறாரு, அவரு ஆசீர்வாதத்தை பார்க்கிறார், செழிப்பா பார்க்கிறார். அங்க எல்லாம் நல்லா இருக்கு, நான் அங்க போயிட்டேன்னா நான் லைஃப்ல செட்டில். என்ன ஆயிருவாங்க லைஃப். அதுமே ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க, நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும், நம்புங்க. ஹல்லேலூயா, நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்த முடியும், விசுவாசிங்க. ஹல்லேலூயா. பாருங்க, இப்ப சோதோம் கோமோரா, ஏன் இந்த சோதோம் கோமோரால இவ்வளவு விஷயம் இருக்குன்றத சொல்றேன். இந்த சோதோம் கோமோராவை பார்க்கிறதுக்கு எப்படி இருந்தது, ரெண்டு விஷயம் இருக்கு. கர்த்தர் கொடுக்கிற செழிப்பு இருக்குது, நம்மளா தேடி போற ஒரு செழிப்பு ஒண்ணு இருக்குது. அல்லேலூயா, ஆமென். பாருங்க, நீதிமொழிகள் 10:22 எடுத்து வாசி பாருங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே என்ன கொடுக்கும், ஐஸ்வரியத்தை கொடுக்கும், அதனோட அவர் என்ன கூட்டார், வேதனையை கூட்டார். ஹல்லேலூயா. கர்த்தரின் ஆசீர்வாதம் நமக்குள்ள என்ன ஆசீர்வாதம் இருக்கணும்னா, யாருடைய ஆசீர்வாதம் இருக்கணும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் எனக்கு என்ன கொடுக்கும்னா, ஐஸ்வரியத்தை கொடுக்கும், அது கூட என்ன வராது, வேதனை இருக்காது.
இல்லை நாங்கள் ட்ரெயினில் போகும்போது ஒருத்தர் பேசிட்டு அவர் சொல்றாரு, நான் காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கணும். எத்தனை மணிக்கு? அவர் 5:30 மணிக்கு என்ன பிடிக்க முடியுமா? ட்ரெயினை பிடிச்சி 7:30 மணிக்கு அந்த ஊருக்கு போய் அங்கிருந்து ஒரு பஸ் பிடிச்சி 8 மணிக்கு எங்க போக முடியும்? ஒரு நாள் வேலை பொறுத்த ஒரு எத்தனை மணி பிரயாணம்? 4 மணி நேரம். இதே மாதிரி சாயங்காலம் 6 மணிக்கு வேலை முடிஞ்சோடனே அவர் ஒரு ட்ரெயினை பிடிச்சி ஒரு ஊருக்கு போய் சேர்த்து நைட் எத்தனை மணி ஆகுமா? 10:30 மணி ஆகுமா? போனோடனே சாப்பிட்டு தூங்குறது தான், அவ்வளோதான். ஆனால் என்ன வருது? காசு வருது. வாட் கம்ஸ்? மணி இஸ் கமிங். பணம் வருது பிரதர், ஆனால் லைஃப்ல என்ன இல்லை? நிம்மதி இல்லை. அதனால தான் நாங்கள் எப்பாவது வருஷத்துல ஒரு டைம் ஊட்டிக்கு வரோம் பிரதர், நல்லா இருக்கு அப்படின்னு. ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க எப்போதுமே பணம் ஆசீர்வாதம் நினைக்கிறோம், பணம் மட்டும் ஆசீர்வாதம் அல்ல. ஹல்லேலூயா, ஆமென். அதனால பணத்துக்கு பின்னாடி ஓடுறதை நிறுத்துங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பின்னாடி போங்க. நல்ல வாழ்க்கை வாழ என்ன செய்யுங்க? பழகுங்க. பாருங்க, இப்ப ஆபிரகாம் என்ன செய்யறாரு அப்படின்னா, ஆபிரகாம் கானான் தேசத்துல குடியிருந்தான். லோத் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமா இருந்தார்களாம். எப்படி இருந்தார்கள்? யாருக்கு முன்னாடி? கர்த்தருக்கு முன்னாடி. பாருங்க, இங்க ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு முன்பாக பைபிள் என்ன சொல்லுது? கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளா இருந்தார்கள். அவர்களுடைய பார்வைக்கு எப்படி இருந்தார்கள்? நீதிமான்களா இருந்தார்கள். அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு உலகம் எல்லாம் என்ன எப்படி சொல்றோம்னா, நான் என் பார்வைக்கு நான் எப்படி இருக்கிறேன்? ஐ எம் ரைட் பிஃபோர் மை ஐஸ், பட் பிஃபோர் காட், ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கிறோம்? அல்லேலூயா, ஆமென். ஒரு காலத்தில் அமெரிக்கா பயங்கர செழிப்பான ஒரு இடம். அமெரிக்கா, கனடா, யூரோப் போன்ற எல்லா நகரங்களும் பயங்கர செழிப்பான இடம். அந்த செழிப்புக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ளிக்கல் பிரின்சிபல்ஸ். என்ன பிரின்சிபல்ஸ்? பிப்ளிக்கல் பிரின்சிபல்ஸ். அந்த 200 வருடங்களுக்கு முன்னாடி, 300 வருடங்களுக்கு முன்னாடி இருந்தவர்கள் வேதத்தின் அடிப்படையிலே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து வேதத்தின் அடிப்படையிலே அந்த தேசங்களை கட்டமைத்தார்கள். என்ன பண்ணாங்க? கட்டமைத்தார்கள். எல்லா பள்ளிக்கூடங்களிலும் வேதம் போதிக்கப்பட்டது. எப்போ? 100 வருஷத்துக்கு முன்னாடி. 100 வருஷம் கூட வேணாம், ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன போதிக்கப்பட்டது? வேதம் போதிக்கப்பட்டது. காலையிலே ஜெபங்கள் நடத்தப்பட்டது. ஃபேக்டரிஸ்ல நூன் டைம்ல சாப்பல் இருக்கும், அங்க பிரேயர்கள் நடக்கும். இதுதான் எதனுடைய சூழ்நிலை அப்படின்னா, அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகளுடைய சூழ்நிலை. கொஞ்சம் கொஞ்சமா அவர்களுக்கு என்ன வந்ததுன்னா, அறிவு வந்தது, கொஞ்சம் கொஞ்சமா புத்தி வந்தது, நிறைய பணம் வந்தது, நிறைய உணவு வந்தது, நிறைய உடை வந்தது, ஆடம்பரம் வந்தது, பொழுதுபோக்கு வந்தது. இதெல்லாம் எதை ரீப்ளேஸ் பண்ணிருச்சுன்னா, பைபிளை ரீப்ளேஸ் பண்ணிருச்சு. இப்ப அங்க என்ன இல்ல? பைபிள் இல்ல, ஜெபங்கள் இல்லை, ஆராதனைகள் இல்லை, சபைகள்ல கூட்டம் இல்லை. ஒரு காலத்துல சபைகள் பெரிய பெரிய கட்டிடங்கள், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஞாயிற்றுக்கிழமையில எங்க இருப்பாங்க? கர்த்தருடைய ஆராதனையில் இருந்தார்கள். அதன் பிறகு என்ன நடந்ததுன்னா, அவங்க வெள்ளிக்கிழமையோட அவங்களுக்கு 5 நாள் தான் ஆபீஸ், 2 நாள் லீவ். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, வெள்ளிக்கிழமை சாயங்காலம் பணம் அதிகமானதுனால, வருமானம் அதிகமானதுனால என்ன பண்ணுவாங்க? அவங்க வெளியூர்களில் போய் தங்கி பொழுதுகளை போக்குவார்கள். என்டர்டைன்மெண்ட் அதிகமா வந்தது, சினிமா அங்க பயங்கரமா வளர்ந்தது, கிளப்ஸ் அங்க அதிகமா வந்தது, ஆடம்பரங்கள் அதிகமா வந்தது. அப்ப இப்ப என்ன நினைச்சானா, இதெல்லாம் எங்களுடைய அறிவுனால வந்ததுன்னு நினைச்சான். எதனால வந்ததுன்னு நினைச்சான்? அறிவுனால வந்தது, புத்தினால வந்ததுன்னு நினைச்சான். ஆனா அதனுடைய அடிப்படை வேதம் என்பதை அவன் என்ன செய்துட்டான்? மறந்து விட்டான். மறந்த உடனே அங்க என்ன நடந்தது அப்படி தெரியுமா? இப்போ அங்க சூழ்நிலை என்னன்னா, அங்க இருக்கிற 180 பேர் எப்படி இருக்கிறாங்கன்னா, ட்ரக் அடிக்டா இருக்கிறாங்க. என்னவா இருக்கிறான்? ட்ரக் அடிக்டா இருக்கிறாங்க. திருமணத்துக்கு முன்பதாகவே பல குழந்தைகளை அவர்கள் பெற்றெடுக்காமல் அபார்ஷன் செய்து விடுகிறார்கள். என்ன செய்யறாங்க? அபார்ஷன்ஸ். அபார்ஷன்ஸ்னா புரியுதா? தவறான உறவுகள் மூலமா கர்ப்பம் அடைவது, பின்பு அந்த குழந்தையை கலைத்து விடுவது. இப்படி அவர்கள் நடந்து கொண்டே இருக்கிறார்கள். மதுபானம், குடி, வெறி, சினிமா, யார் யாரோடு வேணாலும் இருந்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு முறையை அவங்க வந்ததுனால லிபரலிசம், அது பேர் என்னது? லிபரலிசம். லிபரலிசம்னா யாருக்கும் அடிமை அல்ல, கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் அல்ல, அவன் மனதுக்கு எது நல்லதென்று தோன்றுகிறதோ அதை அவன் செய்யலாம் என்ற ஒரு சட்டங்கள் மாற்றப்பட்டது. மாற்றப்பட்ட பிறகு இன்னைக்கு அமெரிக்காவுடைய நிலைமை என்னன்னா, நம்ம தான் இங்க அமெரிக்கா அப்படின்னு பார்க்குறோம். இன்னைக்கு அமெரிக்காவுடைய நிலைமை என்னன்னா, நீங்க போய் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, கூகுளில் போட்டு பாருங்க, நிறைய வீடியோஸ் யூடியூப்ல இருக்கு, போய் பாருங்க. அங்கே நிலைமை என்னன்னா, இன்னைக்கு 12 வயதுல பிள்ளைகள் கர்ப்பம் அடைந்து விடுகிறார்கள். எத்தனை வயதுல? 12 வயதுல. 13 வயது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போதை பழக்கத்துக்கு அடிமையாகி, ஏதோ ஒரு வகையில போதைக்கு என்ன அடிமையாகி இன்னைக்கு சாலைகளிலே படுத்து கிடக்கிற ஒரு நிலைமை. நிறைய அமெரிக்கர்களுக்கு சொந்த வீடு இல்லை. எத்தனை பேருக்கு தெரியும் இது? நிறைய அமெரிக்கர்களுக்கு சொந்த வீடு இல்லை, வேலை இல்லை, தெருவிலே. நம்ம ஊர்ல கோடாங்கி எல்லாம் போய் படுத்திருப்பாங்க தெரியுமா அந்த காலத்துல? அந்த மாதிரி இன்னைக்கு தெருவுல குடிசை போட்டு என்ன செய்யறான்? வாழ்றான். ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? தேவனை எடுத்து விட்டார்கள். ஆண்டவரை வாழ்க்கையில இருந்து எடுத்துட்டான், பைபிள வாழ்க்கையில இருந்து எடுத்துட்டான். ஹல்லேலூயா, ஆமென். அமெரிக்கா ஒரு காலத்துல சூப்பர் பவரா இருந்தது.
இன்னைக்கு அங்க என்ன இல்ல, சட்டம் ஒழுங்கு இல்ல. துப்பாக்கி எடுத்தா 30 பேரை சுட்டுறான். அடிக்கடி நடக்குது. சுடுறவங்களாம் எத்தனை வயசுல தெரியுமா இருக்கான்? 14 வயசு, 16 வயசு, 21 வயசு. தற்கொலைகள் அதிகமாய் நடக்கிற இடம், மரணங்கள் அதிகமாய் நடக்கிற இடம். அங்க போய் இன்னைக்கு யாரும் சேஃபா அமெரிக்கால என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. சட்டங்கள் இருக்கிறது, பாதுகாப்பு இல்லை. எல்லார் கையிலும் துப்பாக்கி இருக்கிறது. நீங்க தெரியாம போய் நம்ம ஊர்ல போய் கதவை தட்டி தண்ணி கேட்கிற மாதிரி தண்ணி கேட்டீங்கன்னா நெத்தியில சுட்டுவோம். தப்புன்னு ஒரே சூடு, அவ்வளவுதான். தண்ணி கேட்ட பாவத்துக்கு நீங்க போயிட வேண்டியதுதான். யாரையும் பக்கத்து வீட்டை போய் நீங்க என்ன செய்ய முடியாது, தட்டி கூட கேட்க முடியாது. சொந்த அப்பா அம்மா கூட நீங்க சாப்பிடணும்னா என்ன வாங்கணும், அப்பாயின்மெண்ட் வாங்கணும். தெரியுமா அதெல்லாம் உங்களுக்கு? சட்டம் மாறிடுச்சு. தேசம் செழிப்பா இருக்கிறது, தேசம் தண்ணீரால் நிரம்பி இருக்கிறது, நிறைய பணம் இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆனா கர்த்தருக்கு முன்பதாக ஜனங்கள் எப்படி இருந்தார்கள்? பாவிகளா இருந்தார்கள். எப்படி இருந்தாங்க ஜனங்க? பாவிகளா இருந்தார்கள். ஏன் பாவிகளா இருந்தாங்க? ஆனா ஏன் தெரியுமா? வசனம் சொல்லுது திரட்சி. என்னது திரட்சி? திரட்சினா எது உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாகிறதோ அதற்கு நீங்க அடிமையாகி மாறி விடுகிறீர்கள். அல்லேலூயா. பணம் அதிகமாகி விட்டால் பணத்துக்கு அடிமை, உணவுக்கு அதிகமாகி விட்டால் உணவுக்கு நீங்கள் அடிமை. எத்தனை பேர் இன்னைக்கு உணவுக்கு அடிமையா இருக்கிறோம்? அல்லேலூயா. பாருங்க, நேத்து ஒருத்தர் பேசிட்டு இருந்தார், உடல் ஆரோக்கியத்துக்கு தான் சாப்பிடணுமே தவிர டேஸ்டுக்காக என்ன செய்யக்கூடாதா, சாப்பிடக்கூடாது. இன்னைக்கு ரோட்ல சாப்பிடுறது போய் இன்னைக்கு இச்சைக்கு சாப்பிடணும், ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு, 2 ஐஸ்கிரீம் சாப்பிடுறோம். அப்புறம் வேற ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு, போய் 2 வாங்கி சாப்பிடுறோம். ஏன் வாங்கி சாப்பிடுறோம்? பணம் அதிகமாயிருச்சு. பணம் அதிகமாயிருச்சு. கரெக்டா இல்லையா? சொல்லுங்க, இருக்கா இல்லையா? தேசம் செழிப்பா இருக்கிறது. ஆனா ஜனங்க எப்படி இருக்கிறாங்க? பாவிகளா இருக்கிறாங்க. யாருக்கு முன்னாடி பாவிகளா இருக்காங்க? கர்த்தருக்கு முன்னாடி பாவிகளா இருக்கிறார்கள். அல்லேலூயா. பாருங்க, பைபிள் சொல்லுகிறது, வேதத்துல வாசிக்கிறோம், தாவீது எழுதுறாரு, ஆண்டவரே, நான் அதிக பணம் ஐஸ்வர்யவானாகி உம்முடைய நாமத்தை மறுதலியாமலும், அதிக தரித்திரனாய் திருடி உம்முடைய நாமத்தை தூஷிக்காமலும் அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு கொடுங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு கர்த்தர் அன்னன்னைக்கு தேவையை சந்திக்கிறார்? ஆமென். சந்திக்கிறாரா? கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. அதிகமா இருக்கு பிரதர் என்றனா, அதிகமா இருந்தா என்ன தெரியுமா பண்ணும்? அடுத்தவங்களுக்கு கொடுங்க. அல்லேலூயா. ஆமென். இது பேர் தான் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளா இருந்தார். கீழ வாசிங்க. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, பாருங்க என்ன நடக்குதுன்னு, விட்டு கொடுத்தார் ஆபிரகாம். லோத்து எதை தெரிந்து கொண்டார்? தன் கண்ணுக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, எதை தெரிந்து கொண்டார்? தன் கண்ணுக்கு செழிப்பானதை தெரிந்து கொண்டார். ஏவாள் எதுல பாவத்துல விழுந்தா? கண்ணுக்கு கவர்ச்சி. பிசாசு என்ன தெரியுமா சொன்னா? இது பார்வைக்கு நலமும் புசிப்புக்கு இன்பமுமாய் இருக்கிறது. 3ஆம் அதிகாரத்தில் எடுங்க, அது ஒரு வாசனம். 3ஆம் அதிகாரம் 6வது வசனம் நினைக்கிறேன். ஸ்திரியானவன் புசிப்புக்கு, அடுத்தது எப்படி இருந்ததா? பாக்குறதுக்கு அழகா இருக்குது. பாக்குறது அழகா இருக்கிறதெல்லாம் வாழ்க்கைக்கு அழகா இருக்காது. புரிஞ்சுக்கங்க. அதான் ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகலையா, ரொம்ப நாள் கல்யாணத்துக்கு பொண்ணு தேடிட்டு இருந்தாராம். அப்போ அந்த ஒரு தன்னுடைய பாஸ்டர்கிட்ட போய் சொன்னாராம், பாஸ்டர் எனக்கு ஒரு நல்ல பொண்ணு பாருங்க அப்படின்னு. நல்ல பொண்ணுனா எப்படி பார்க்கணும்னு சொல்லுங்கப்பா அப்படின்னாரா. அப்போ அவர் சொன்னாரா, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கணும் பாஸ்டர், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கணும், செக்கச்சவேர்னு இருக்கணும். ஆனா அறிவுல ரொம்ப அறிவுள்ளவளாவும் இருக்கணும். அதே நேரத்தில் பாஸ்டர் ரொம்ப அன்புள்ளவளாவும் இருக்கணும் அப்படின்னாரா. அப்ப பாஸ்டர் சொன்னாராமா, அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை இன்னும் ஆண்டவர் படைக்கலப்பா, படைச்சா உனக்கு சொல்லி அனுப்புறேன்னு நினைச்சிட்டாரு. இது 3 ஒண்ணா இருக்கிற பொண்ணை நீங்க பாத்துருக்கீங்களா? அழகு, ரொம்ப அழகா இருக்கிறவங்க அறிவா இருப்பாங்களானா இருக்க மாட்டாங்க. ஒருவேளை அறிவா இருந்தாலும் அன்பா இருக்க மாட்டாங்க. ஒருவேளை அறிவு இருந்தா என்ன இருக்காது? அழகு இருக்காது. ஒருவேளை அழகு இருக்காது, அறிவு இருக்காது, என்ன இருக்கும்? அன்பு இருக்கும். இது 3 ஒண்ணா இருக்கிற ஆள் யாரு? யாருமே பிடிக்க முடியாது. யாராவது இருந்தா. அதனால சில நேரத்துல நம்ம என்ன நினைக்கிறோம்? கண்ணுக்கு பார்க்கிறதுக்கு நல்லா இருக்குது. லோத்து எதை பார்த்தாரு? பார்க்கிறதுக்கு செழிப்பா இருக்குது. சோதம் கோமரா எப்படி இருந்தது? இட்ஸ் லுக் சோ குட், நைஸ், பா அழகா இருக்குப்பா, ரொம்ப இதா இருக்குது. நம்ம மட்டும் அந்த பொண்ணை கல்யாணம் மட்டும் லைஃப் செட்டில் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. கண்டிப்பா ஆகாது. லைஃபே ஆகுமா? கண்டிப்பா ஆகாது. அல்லேலூயா. பைபிள் என்ன சொல்லுது? பிசாசு பாருங்க, இப்படிதான் பிசாசு மனிதனை என்ன செய்யறான்? வீழ்த்துறான், வஞ்சிக்கிறான். பிசாசு பேர் என்னது? வஞ்சிக்கிறான். வஞ்சகன் பேர் என்னது? வஞ்சகன். உனக்கு அழகை காட்டுவான். அல்லேலூயா. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி கண்களை ஏறெடுத்து, இப்ப யாரு கண்ணை ஏறெடுத்து பார்க்க சொல்ற? அங்க லோத்து அவன் கண்ணுக்கு பிடிச்சதை பார்த்தான். இங்க கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, இப்போ உன் கண்ணை ஏறெடுத்து பார். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? நான் என் கண்ணில் பார்க்கறதுக்கும் கர்த்தர் என்னை பார்க்க வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது.
ஹல்லேலூயா, ஆமென். லோத்து அவன் கண்ணுல பார்த்தான், செழிப்பா இருந்துச்சு, தண்ணி இருந்துச்சு, யோர்தான் நதி இருந்தது. சோதோம் கோமரா எப்படிப்பட்ட தேசம் போல இருந்ததா? கர்த்தருடைய தோட்டம் போல இருந்துச்சாம். நிறைய நேரத்துல பிசாசு நமக்கு இதுதான்ப்பா கர்த்தருடைய சித்தம்னு சொல்லுவான். பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கும்? கர்த்தரே பேசின மாதிரி இருக்கும். அல்லேலூயா. ஆனா அது கர்த்தர் பேசல, உனக்குள்ள இருக்கிற ஆசை பேசுது, உனக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்கணும் ஆட்கள் இன்னைக்கு மாறி, இன்னைக்கு எப்படி மாறி போச்சு? எனக்கு பிடிச்சது யாருக்கு பிடிக்கிறதா மாத்தணும். அதுக்கு யாரு ஜெபம் பண்ண நடுவுல பாருங்க. இப்ப லோத்து தன் கண்ணுக்கு பிடிச்சது ஜெபம் பண்றாரு. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்களை ஏறெடுத்து பார். இதுதான் வித்தியாசம். ஆண்டவர் கண்ணை பார்க்க சொல்றதுக்கும் நாம் பார்க்கிறதுக்கு என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கிறது. அல்லேலூயா. பார்த்து சொல்றாரு, நல்லா கவனிங்க. நீ இருக்கிற இடத்துல இருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கிப்பார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒரே டைரக்ஷன்ல பார்க்காத, 4 டைரக்ஷன்ல என்ன செய்ய பாரு. ஆனா லோத்து எந்த டைரக்ஷன்ல பார்த்தாரு? ஒரே டைரக்ஷன். அவருக்கு பிடிச்சது பிக்ஸ் பண்ணிட்டார், ரைட் இதுதான் அப்படின்னு. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? வடக்கே தெற்கே மேற்கே கிழக்கே 4 திசைகளிலும் நோக்கிப்பார் அப்படின்னார். நோக்கி பார்த்து சொல்றாரு, நீ பார்க்கிற இந்த தேசம் எல்லாம் முழுவதையும் உனக்கு தருவேன் அப்படின்னார். அல்லேலூயா, ஆமென். யாருக்கு தருவேனாரு? உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேனார். இதுதான் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்கும் என் கண்ணை வைத்து தேடி பிடிக்கிற ஆசீர்வாதத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளா இருக்கிற நீங்கள், சபையா இருக்கிற நீங்களும் நானும் எப்போதுமே கர்த்தர் சொல்லுகிற வரைக்கும் காத்திருக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, ஆமென். சில நேரத்துல விட்டு கொடுங்க, தப்பு கிடையாது. விட்டு கொடுக்கிறவங்க விட்டு கொடுத்துருங்க. கர்த்தர் உங்களுக்கு அதை விட 2 மடங்கு தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய நேரத்துல சண்டை போடாதீங்க. ஆபிரகாம் லோத்து என்ன செய்யல? சண்டை போடல. லோத்து சண்டைக்கு நின்னார். ஆபிரகாம் சொல்லிட்டார், உன் கூட நான் சண்டைக்கு வரல, நான் விட்டு கொடுக்குறேன். நான் என்ன பண்றேன்? விட்டு கொடுக்குறேன். நீ போ, உன்னோட எடுத்துட்டு நீ போ, உனக்கு எந்த இடம் வேணுமோ நீ செலக்ட் பண்ணிக்க. ஆனா நான் எனக்கு செலக்ட் பண்ண மாட்டேன், எனக்காக கர்த்தர் செலக்ட் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆமா. இப்போ லோத்து எங்க போறாருன்னா, எங்க போறாரு? சோதோம் கோமராக்கு போறாரு. இப்ப 18வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. சரி, 19ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளும். அது ஆபிரகாம் கிட்ட பேசுறது வேண்டாம். 19ஆம் அதிகாரம் 1வது வசனம். அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து, ஆண்டவன்மார்களே, அடியனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான். அதற்கு அவர்கள் அப்படியல்ல, வீதியிலே ராத்தங்குவோம் என்றார்கள். அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவனிடத்திற்கு திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள். அவன் புளிப்பில்லா அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அவர்கள் புசித்தார்கள். பாருங்க, அவர்கள் படுக்கும் முன்னே சோதோம் பட்டணத்து மனிதராகிய வாலிபர் முதல் கிழவர் மட்டும் உள்ள ஜனங்கள். யார் முதல்? வாலிபர் முதல் கிழவன் வரைக்கும், வயசு பையன்ல இருந்து கிழவன் வரைக்கும். நல்லா நோட் பண்ணுங்க, இதை நோட் பண்ணிட்டு அப்புறமா படிங்க. வாலிபரும் கிழவனும் ஜனங்கள் அனைவரும் 4 திசைகளிலும் இருந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு. யார் வீட்டை சூழ்ந்து கொண்டாங்க? லோத்தனுடைய வீட்டை சூழ்ந்து கொண்டு லோத்தை கூப்பிட்டு, இந்த ராத்திரி உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே? நாங்கள் அவர்களை அறியும்படிக்கு அவர்களை எங்களிடத்தில் வெளியே கொண்டு வா என்றார்கள். அறியும்படிக்குனா என்ன தெரியுமா? அவங்களோடு நாங்க புணரும்படிக்கு, தவறு செய்யும்படிக்கு அவங்களை என்ன செய்ய வெளியில. யார் இது? யார் இது? யாருங்க இது? கிழவர். வாலிபர் முதல் கிழவன் மட்டும். அவங்களாம் யாரப்பா? கே. யாரு? இதெல்லாம் இன்னைக்கு நேத்து தோன்றுறதில்ல, என்னைக்கு தோன்றிடுச்சு. அதனாலதான் கர்த்தர் எதை அழித்தார்? சோதோம் கோமராவை அழித்தார். அதனாலதான் பைபிள்ல வாசிக்கிறோம், இந்த சோதோம் கோமராவின் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தார்கள்? கர்த்தருக்கு முன்பாக பாவிகளா இருந்தார்கள். இன்னைக்கு சபை வெளியே வந்து தனக்கு பின்னாலே கதவை பூட்டி அவர்களிடத்தில் போய், சகோதரரே, இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம். இந்த அக்கிரமம் பாருங்க, இப்ப இவங்களுக்கு உள்ளேயே போர் அடிச்சு போச்சு. ஊருக்குள்ளேயே பாவம் பண்ணி போர் அடிச்சு போய் வெளியில இருந்து ஒருத்தன் புதுசா வர, அவன் கூட என்ன செய்யணும்னு நினைக்கிறான்? பாவம் செய்யணும்னு நினைக்கிறாங்க. இது பாவம் செய்யணும்னு நினைக்கிறது யாரு? வாலிபன் முதல் கிழவன் மட்டும். அப்ப எப்படிப்பட்ட அக்கிரமம் உள்ள இடம் சோதோம் கோமரா. கர்த்தர் ஏன் அழிச்சாருன்னு இப்ப புரிஞ்சு அவங்களுக்கு? எப்படிப்பட்ட அக்கிரமம் பாருங்க. இன்னைக்கு தேசத்துல இப்படிப்பட்ட அக்கிரமங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சபைகளுக்குள்ள இப்படிப்பட்ட அக்கிரமங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. வெளியில இப்படிப்பட்ட அக்கிரமங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் நியாய தீர்ப்பை கொண்டு வர போகிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, யூதால எழுதும் போது சொல்றாரு, சோதோம் கோமராவை ஆண்டவர் நமக்கு என்ன வச்சிருக்கிறாரு? திருஷ்டாந்தமாய் வைத்திருக்கிறார். அப்படின்னா எச்சரிப்பா வைத்திருக்கிறார். இன்னைக்கு உலகத்துல நடக்குதா இல்லையா? வைங்கன்றது, வசனத்துல நடத்துங்கன்னு சொல்றது. உன் பிள்ளை ஜெபம் பண்ணாலும் சோறு கொடுக்கறது முக்கியம் இல்லை. உன் பிள்ளைக்கு சாதாரணமா வாங்கி கொடுக்கறது இல்லை. உன் பிள்ளை கேட்டோன்னு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறது முக்கியம் கிடையாது. அதெல்லாம் உன் பிள்ளையினுடைய உடம்பை கெடுக்கக்கூடிய காரியங்கள். உன் பிள்ளைக்கு எதை கொடு? சத்தியத்தை கொடு. கடைசி காலம்
வசனத்தை போதிங்க, பிள்ளைகளை கண்டிப்பா நடத்துங்க. இன்னைக்கு அநேக பெற்றோர் பிள்ளைகளை என்ன செய்யறதில்ல, கண்டிப்பு இல்ல. ஒழுக்கம் இல்லாம ஒரு வாழ்க்கை முறை போய்விட்டது. அல்லேலூயா, ஆமென். எப்படி மாறினாங்க? லோத்தை கூப்பிட்டு அந்த ராத்திரி, அப்பொழுது லோத்து வாசலுக்கு வெளியே வந்து தனக்கு பின்னாலே கதவை பூட்டி அவரிடத்தில் போய், சகோதரரை, இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம். இதோ புருஷரை அறியாத 2 குமாரத்திகள் எனக்கு உண்டு, அவர்களை உங்களிடத்திற்கு வெளியே கொண்டு வருகிறேன். அவர்களுக்கு உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கள். இந்த புருஷர் என் கூரையின் நிலையிலே வந்தபடியால் இவர்களுக்கு மாத்திரம் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்றான். அதற்கு அவர்கள், அப்பாலே இப்போ பரதேசியாய் வந்த இவனா நியாயம் பேசுகிறது? இப்பொழுது அவர்களுக்கு செய்வதை பார்த்து உனக்கு அதிக பொருளாப்பு செய்வோம் என்று சொல்லி லோத்து என்பவனை மிகவும் நெருக்கி கதவை உடைக்க கட்டினார்கள். நகரத்துல போய் வாழ்றது முக்கியம் இல்லை, நகரத்துல வந்து கடைசியில நரகத்துக்கு போயிடக்கூடாது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இன்னும் பெற்றோர் உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்களா? சபையை குறித்து பக்தி வைக்க இருக்கா? ஆண்டவரை குறித்த ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? அல்லேலூயா. லோத்துடைய வீட்டையும் லோத்து சொல்றாங்க, பெண்கள் வேணா எடுத்துக்கலாம், இவங்க என்ன செஞ்சுங்க அப்படின்னா அங்க அக்கிரமம் எந்த அளவுக்கு நடந்து யோசிச்சாங்க. வசனம் சொல்லுது, ஆண்களோடு அவலட்சணமானதை செய்தார்கள், பெண்களை அவலட்சணமாய் நடந்து கொண்டார்கள். ஏன் அப்படி நடந்துச்சு அப்படின்னா, சோதோம் கோமோரா, அதாவது பைபிள் சொல்லுது, சோதோம் கோமோரா கர்த்தருக்கு முன்னாடி என்ன வந்து பாவிகளா, ஜனங்கள் பாவிகளா இருந்தாங்க. தேசம் செழிப்பா இருக்குது. ஹல்லேலூயா. தேசம் செழிப்பு, ஆசீர்வாதமா இருக்கு, தண்ணி ஓடுது, நிறைய பணம் இருக்குது, காசு இருக்கு, பெரிய பெரிய கார் இருக்கு, லக்ஸரி லைஃப் இருக்கு. கிறிஸ்தவர் ஒருபோது லக்ஸரி லைஃப்ல போக கூடாது. நமக்கு ஆண்டு லக்ஸரி லைஃப் என்ன செய்யல, வாக்கு பண்ணவில்லை. ஆசீர்வாதம் வாக்கு பண்ணி நல்லா இருக்கும் சொல்லிருக்காங்க, சுகத்தோட இருக்கும் சொல்லிருக்காங்க. ஆனா லக்ஸரி என்ன செய்யாதீங்க, எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு கர்த்தர் ஒரு வீட்டை கொடுத்திருக்காரு, நல்லா வைங்க. ஒரு கார் கொடுத்திருக்காங்க, கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. லக்ஸரிக்குள்ள ஒரு போதே என்ன செய்யாதீங்க, போயிடாதீங்க. போனீங்கன்னா நீங்க கர்த்தரை விட்டு பின்வாங்கி விடுவீங்க. உங்க வாழ்க்கை எங்க கொண்டு போயிடும்? கர்த்தரை விட்டு நம்ம என்ன செஞ்சோம், பின்வாங்கி போயிடும். அதிகமா பணம் வந்தா ஊழியத்தை சப்போர்ட் பண்ணுங்க, மிஷனரிகளுக்கு கொடுங்க. எத்தனை மிஷனரி ஊழியர்களுக்கு சாங்க. அதிகமா பணம் வரும்போது, அதிகமா பணம் வரும்போது ஆரம்பத்துல பணம் வரும்பொழுது, ஆசீர்வாதம் வரும்பொழுது, என் கையில காசு இருக்கும் பொழுது அதை நான் ஞானமா என்ன செய்யணும், பயன்படுத்தணும். புரிந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஆமென். மேல வாசிக்கிறோம், அப்பொழுது அந்த புருஷர்கள் தங்கள் கைகளை வெளியே நீட்டி லோத்தை தங்கள் அண்டைக்கு வீட்டுக்குள் இழுத்துக்கொண்டு கதவை பூட்டி தெருவாசலில் இருந்த சிறியோரும் பெரியோரும் ஆகிய மனிதருக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார்கள். அப்பொழுது அவர்கள் வாசலை தேடி தேடி அழுத்து போனார்கள். உள்ள இருக்கிறது யாரு? தேவதூதர். என்ன பண்ணா? அவங்களுக்கு எல்லாம் என்ன கொண்டு வந்தா? குருட்டாட்டத்தை கொண்டு வந்தான். பாவம் இவங்களை தொடாதபடிக்கு என்ன கொண்டு வந்தா? குருட்டாட்டத்தை கொண்டு வந்தான். அல்லேலூயா. பைபிள்ல நல்லா வாசிங்க, சிறியவர் முதல் யாரு? சிறியவன் முதல். சிறியவர்னா எத்தனை வயசு சொல்லுவான்? ஒரு 10 வயசு சொல்லுமா? ஒரு 12 வயசு சொல்லுமா? ஒரு 12 வயசுல இருந்து 60 வயசு கிழமை வரைக்கும் எப்படி இருந்திருக்கிறான் அந்த பட்டணத்துல? எப்படி இருந்திருக்கிறாங்க? பாவிகளா இருந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் சின்ன பசங்கள்கிட்ட போய் நீங்க புத்தி சொல்லவே முடியாது. நம்ப மாட்டீங்க, அவன் பேசுற வார்த்தையும் அவனுங்க பண்ற சேட்டையும். நான் போய் ஒருத்தனுக்கு ஒரு நாள் சொன்னேன், நீ யார் நான் எனக்கு சொல்றேன், உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னா. அப்படிதான் சொல்ற, நீ யார் எனக்கு சொல்றதுக்கு, ஏன் உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்ற. சின்ன பையன், பொடி பையன், ஒரு அடி அடிச்சா தாங்க மாட்டான். நான் பேசாம மாட்டேன், சரி இவன்கிட்ட கொடுத்து நம்ம வாயை கொடுத்து. அப்போ இன்னைக்கு உலகம் எப்படி போயிடுச்சு பாருங்க. அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் ஜனங்களுக்கு முன்னாடி எப்படி இருக்கிறாங்க? பாவிகளா இருக்கிறாங்க. சபைக்குள்ள இருக்கிற நம்ம எப்படி இருக்கணும் தெரியுமா? நீதிமான்களா காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் யூதால எழுதும் பொழுது சோதோம் கோமராவை பத்தி எப்படி எழுதுறாரு? இப்படி எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? இந்த சோதோம் கோமரா ஒரு திருஷ்டாந்தமா நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க இந்த உலகத்துல பாவம் பெருகும் பொழுது, அக்கிரமம் பெருகும் பொழுது, அநியாயம் பெருகும் பொழுது நல்லவனை புரிந்து கொள்ளுங்க, கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் நாள் நெருங்கி விட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. என்ன நெருங்கி விட்டது? கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் நாள் நெருங்கி விட்டது. ஆமென். இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாய் இருக்கிறது, அதை அழிக்க கர்த்தரங்களை அனுப்பினார் என்றார்கள். அல்லேலூயா. இதை அழிக்க கர்த்தரங்களை அனுப்பினார் என்றார்கள். யார் அனுப்பிச்சிருக்கிறார்? கர்த்தர் தூதர்கள் அனுப்பிச்சிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தரை புறக்கணிச்சு பாவத்தை ஒரு மனுஷன் எம்ப்ரேஸ் பண்ணி கொள்ளும் பொழுது நல்லா ஒன்று புரிந்து கொள்ளுங்களேன். கர்த்தரை புறக்கணிச்சுட்டு, வேதத்தை புறக்கணிச்சு, சத்தியத்தை புறக்கணிச்சு ஒரு மனிதன் பாவத்தை எப்போ எம்ப்ரேஸ் பண்றான், பாவத்தை பிடித்துக் கொள்கிறானோ அப்பவே அவன் மேல ஒரு நியாய தீர்ப்பு தொடங்கி விட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அதனால தான் பைபிளை கடைசியா வாசிக்கிறோம். வெளிப்படுத்த விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் 11. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன். பாருங்க, பைபிள் என்ன சொல்லுது? அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும். அதனால தான் அல்லேலூயா. போன வாரம் தம்பிங்க வீட்டுக்கு பர்த்டேக்கு போயிருக்கும்போது ஒரு வீடியோ காமிச்சாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. 2 பேர் பைக்ல போய் அடிச்சு ஆக்சிடென்ட் ஆகி கல்லார்ல பார்த்தோன்னே நெஞ்செல்லாம் அப்படியே படபடபடன்னு ஆயிடுச்சு. பைக் ஒரு சைடு எரியுது, ஒருத்தன் ஒரு இடத்துல இருக்கான், இன்னொருத்தன் 100 மீட்டர் தள்ளி உடம்பு கிடக்குது. பார்க்கறதுக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்தது தெரியுமா? இன்னைக்கு வாலிப சமுதாயம் அப்படிதான் போயிடுச்சு. பெற்றோருக்கு கீழ்ப்படிதல் இல்லை,
சபைக்கு கீழ்ப்படிதல் இல்லை. எத்தனை வாலிபர்கள் சபைக்குள்ள இருக்கிறாங்க பாருங்க. புரியுதா உங்களுக்கு? அதாவது இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். உலகத்துல ஒவ்வொன்று பாருங்க, பைபிள்ல வாசிச்சோம். பைபிள்ல இயேசுசாமி ஊழியம் செய்யும் பொழுது ஒரு கோபுரம், சீலோவாம்ல ஒரு கோபுரம் இடிந்து விழும். உடனே இயேசுசாமி சொல்லுவாங்க, ஆண்டவரே சீலோவாம்ல கோபுரம் இடிந்து விழுந்து எத்தனையோ பேர் செத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னாரு. அப்ப சொல்லுவார் ஆண்டவர், அவங்க பாவிகளா இருந்ததுனால மரித்தாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நீங்களும் மனம் திரும்பாமல் போனால் நீங்களும் அப்படியே கெட்டு போவீர்கள் அப்படிங்கிறார். அப்ப இந்த உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் சபைக்கு ஒரு எச்சரிப்பை என்ன செய்யுது, கொடுக்குது. உயிரோடு இருக்கிற நமக்கு, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு இன்னும் பரிசுத்தத்துல மாறணும், இன்னும் நீதியில வளரணும், இன்னும் ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுன்ற ஒரு எச்சரிப்பை தேவன் நமக்கு என்ன செய்யறார், கொடுக்கிறார். இந்த எச்சரிப்பையெல்லாம் தள்ளி விட்டுட்டு ஓடும் பொழுது நாமும் அவர்களை போல் ஒரு நாள் என்ன ஆகுவோம், கெட்டு போய் விடுவோம். பைபிள் தான் நம்மளை என்ன செய்யுது, எச்சரிக்கிறது. நம்மளும் ஒரு நாள் அப்படி என்ன இருக்கக்கூடாது, கெட்டு போயிட கூடாது. அதுதான் ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. கடைசியில ஆதியாம் இந்த வெளிப்படுத்தல் 22ல சொல்றாரு, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், செஞ்சுட்டு போட்டு விடுப்பான்றாரு. அநியாயம் செய்யறானா செய்யிட்டு விடுன்றாரு. அல்லேலூயா. அப்புறம் என்ன சொல்றாரு, அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கிறானா, அசுத்தமா இருக்கட்டும் விடு அப்படிங்கிறாரு. முதல்ல இருந்துட்டு போ, நீ அநியாயம் செய்யணும் செய்யறியா செய். எல்லாத்துக்கும் ஒரு நாள் என்ன இருக்குது, அந்த நாள்ல நீ என்ன செய்ய முடியாது, தப்பிக்கவே முடியாது. அந்த நாள்ல நீ எஸ்கேப் ஆகவே முடியாது. இப்ப நீ தப்பிக்கலாம், பாஸ்டர் இருந்து விலகி போலாம், ஆண்டர் இருந்து விலகி போலாம். ஆனா மரண நாள் வரும் பொழுது, நியாய தீர்ப்பு நாள் வரும் பொழுது நீ எங்க ஓடி போவ? யார் உன்னை காப்பாற்றுவா? அல்லேலூயா. உன் பணம் உன்னை காப்பாற்றுமா பார்க்கலாம், உன் பலன் உன்னை காப்பாற்றுமா பார்க்கலாம், உன்னுடைய பதவி உன்னை காப்பாற்றுமா பார்க்கலாம். அல்லேலூயா. முடியாது. இந்த பைக்ல 2 பேர் செத்தாங்களே, அவங்க நம்மளை விட பாவிங்களா? கிடையாது. சூழ்நிலை அப்படி அமைந்து விட்டது. சர்ச்சுக்குள்ள இருக்கிற எத்தனை பேர் அவனை விட பாவியா இருக்கிறான்? இல்லைன்னு சொல்லவே முடியாது, இருக்கிறான். ஆனாலும் கர்த்தர் கிருபையா காப்பாத்திட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமென். அதெல்லாம் நமக்கு ஒரு என்ன கொடுக்கிறார் ஆண்டவர், ஒரு எச்சரிப்பு, ஒரு பாடமா கொடுக்கிறார். நம்ம பார்க்கிறோம், சிலதை நம்ம கண் முன்னாடி கொண்டு நிறுத்துறாரு கர்த்தர். ஏன் நிறுத்துறாரு? சோதோம் கோமராவை பத்தி இன்னைக்கு பைபிள்ல யூதால எழுதி இருக்கிறார். சோதோம் கோமரா நடந்து 2000 வருஷத்துக்கு அப்புறம் யார் எழுதுறா? யூதால எழுதுறாரு. ஏன் எழுதுறாரு ஆண்டவர்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. யூதா எழுதுறதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் அது. ஏன் எழுதுறாரு யூதா? சொல்றாரு, திருஷ்டாந்தமா வச்சிருக்கிறார் ஆண்டவர். அன்னைக்கு இப்படிதான் ஜனங்கள் ஆண்டவர் விட்டு தூரமா போய் பாவத்தை செய்து, அக்கிரமம் செய்து, அநியாயம் செய்து, தேவனை விட்டு தூரமா போனதுனால சோதோம் கோமரா என்கிற பட்டணம் அழிக்கப்பட்டு நித்திய அக்கினிக்குள்ள போனது. இதை நம்ம ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு என்னவா வச்சிருக்காரு? திருஷ்டாந்தமாய் சபைக்கு வைத்திருக்கிறார். ஜனங்களுக்கு ஆண்டவர் திருஷ்டாந்தமாக வைத்திருக்கிறார். இதை நம்ம போதிக்கணும். இதை நம்ம என்ன செய்யணும்? போதிக்கணும், சொல்லணும். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, சோதோம் கோமராவை பார்த்துக்க. அக்கிரமம் பெருகும் பொழுது, அநியாயம் பெருகும் பொழுது சபையை எதை நினைவுக்கு கொண்டு வரணும்? சோதோம் கோமராவை நினைவுக்கு கொண்டு வரணும். சோதோம் கோமரா இப்படிதான் ஜனங்கள் ஆண்டவருக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க? மகா பாவிகளா இருந்தார்கள். கர்த்தர் அவர்களை என்ன செஞ்சாரு? அழித்து போட்டார். இன்னைக்கு நாமும் அழிந்து போகாதபடிக்கு, நாமும் அவர்களோட நித்திய அக்கினிக்குள்ள போகாதபடிக்கு நாம் அவர்களை போல என்ன செய்யக்கூடாது, இருக்க கூடாது. நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், எச்சரிப்போடு இருக்கணும். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தணும். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளை நம்ம சரியா பயன்படுத்தணும். அதனால்தான் சொல்றாரு, அசுத்தமா இருக்கிறவன் அசுத்தமா இருக்கட்டும் போட்டோம் அப்படிங்கிறாரு. அநீதி செய்யணும்னு நினைக்கிறோம், அநீதி செய்யட்டும் அப்படிங்கிறாரு. அப்புறம் கீழே சொல்றாரு பாருங்க, நீதி உள்ளவன் இன்னும் நீதியாய் இருக்கட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். சபையில் இருக்கிற நம்ம இன்னும் என்ன செய்யணும்? அதிகமா நீதிக்குள்ள வரணும், அதிகமா பரிசுத்தத்துக்குள்ள வரணும். உலகத்துல மற்றவர்கள் அப்படி இருக்கிறாங்க, நம்மளும் அப்படி இருக்க கூடாது. நம்ம அவர்கள் அநியாயம் செய்யட்டும், நம்ம என்ன செய்யணும்? நீதி செய்ய வேண்டும். அவர்கள் அசுத்தமா இருக்கட்டும், நாம் பரிசுத்தத்துல இன்னும் பரிசுத்தத்துல. இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? அடுத்த இன்னும் நான் பரிசுத்தத்துல வளரணும், இன்னும் நான் நீதியில வளரணும், இன்னும் நான் கிருபையில வளரணும், இன்னும் நான் உமக்குள்ள வளரணும்ன்ற அந்த மனநிலை வரணுமே தவிர அவனை போலவே நானும் பாவம் செய்யணுங்கிற எண்ணம் எனக்குள்ள வரக்கூடாது. லோத்துவை ஏன் தெரியுமா ஆண்டவர் காப்பாத்தினாரு? லோத்து மனசாட்சி குத்துச்சு. 2 பேர் போறான், உள்ள போகும் பொழுது அந்த 2 பேரை உபசரிக்கிறான். லோத்து அந்த ஊர்ல இருந்தாலும் அவர்களை போல அவன் என்ன செய்யல, மாறல. ஒருவேளை தப்பான முடிவெடுத்து எங்க போயிட்டான்? சோதம் கோமராவுக்கு போயிட்டான். ஆனாலும் அந்த சோதம் வசனம் சொல்லுகிறது, சோதம் கோமராவில் அவன் மனசாட்சியில் குத்தப்பட்டவனாய் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் எதுல என்ன மனசாட்சி குத்தி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஐயோ, நான் ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சு வந்துட்டேனே, ஒரு நீதிமான விட்டு நான் என்ன செஞ்சிட்டேன், வந்துட்டேனே, ஒரு தேவ மனுஷனை விட்டு நான் என்ன செஞ்சிட்டேன், பிரிஞ்சு வந்துட்டேனேன்ற ஒரு குற்ற உணர்வு அவனுக்குள்ள இருந்து கொண்டே இருந்தது. அதனாலதான் கர்த்தர் அவனை என்ன செஞ்சாரு? காப்பாற்றினார். 2வது, ஆபிரகாம் லோத்துக்காக என்ன பண்றாரு? ஆண்டவர்கிட்ட
மன்றாடுறார். ஐயோ இந்த லோத்து என்ன ஆயிடக்கூடாது. ஒரு நல்ல மனசு பாருங்க, தன்னை விட்டு அவன் பிரிஞ்சு போனாலும் இந்த லோத்துக்காக யார் ஜெபம் பண்றா? ஆபிரகாம் ஜெபம் பண்றாரு. இதுதான் ஒரு விசுவாசி செய்ய வேண்டிய. பிரிந்து போகிறவன் போட்டோம், ஆனா நீ அவனுக்காக என்ன பண்ணு? ஜெபம் பண்ணு. அவன் அழியக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணு. அழியணும்னு ஜெபம் பண்ணாது. அவன் நாசமா போகணும்னு ஜெபம் பண்ணாது. அவன் என்ன ஆகணும்னு, ஆண்டவரே எப்படியாகிலும் ரட்சிக்கப்படணும். நான் தான் சொல்றேன், சபைக்கு வராதவங்களை நான் கேட்கறது இல்லை, ஆனா அவங்களுக்காக நான் என்ன செய்யறேன்? ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இவங்களை எப்படியாவது என்ன செய்யுங்க, தொடுங்க ஆண்டவரே. இவங்களுக்காக நான் ஜெபம் போன இந்த வாரம் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணும் பொழுது சிலர் ஆண்டவர் என் கண் முன்னாடி கொண்டு வந்தார். சில குடும்பங்களை கொண்டு வந்தார். அவளுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவரே இந்த குடும்பங்கள்லாம் ஒரு மாற்றம் வரணும், இந்த குடும்பங்களுக்குள்ளலாம் ஒரு விடுதலை என்ன செய்யணும், வரணும். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். நான் நேரடியாக போய் யார்கிட்டையும் பேசுறதே இல்லை. நான் யார்கிட்ட பேசுறேன்? ஆண்டவர்கிட்ட பேசுறேன். கர்த்தர் உங்கள் இருதயத்தை என்ன செய்வார்? மாற்றுவார். கர்த்தர் உங்கள் இருதயத்தை என்ன செய்வார்? கண்டிப்பா தொடுவார். நீதிமானுடைய ஊக்கமான ஜெபம் ஒரு நாள் என்ன ஆகிறது இல்ல, வீணா போகவே போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சோதோமை பத்தி நீங்க நல்லா படிச்சோம். எத்தனை பேருக்கு புரிஞ்சு? அல்லேலூயா, ஆமென். கடைசியா ஒரு வசனத்தையும் வாசிச்சோம். அசுத்தமா இருக்கிறவன் நீ அநீதி செய்கிறவன், ஆனா நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். கொஞ்சம் ஜெபம் பண்றீங்களா? இன்னையில இருந்து அதிகமா ஜெபம் பண்ணுங்க. கொஞ்சம் விசுவாசத்துல இருக்கிறீங்களா? இன்னையில இருந்து அதிகமா விசுவாசிங்க. கொஞ்சம் பரிசுத்தத்துல இருக்கிறீங்களா? இன்னையில இருந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இன்னும் பரிசுத்தத்துல நான் என்ன செய்யணும்? வளரணும் ஆண்டவரே. சபை அப்படி மாறிக்கொண்டே போகணும். கீழே வசனத்தை 12வது வசனத்துல வாசிக்கிறோம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இயேசு என்ன சொல்றாரு? சீக்கிரமா வருகிறேன். அப்புறம் கீழே வாசிக்கிறோம், அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே வருகிறது. அல்லேலூயா. இயேசு சீக்கிரமா வருகிறார். நீங்க நல்லா நினைக்கலாம், உலகத்தில் இருக்க எல்லா சூழ்நிலையும் என்ன ஆயிடுச்சு? இயேசுனுடைய வருகைக்கு ஏற்ற ஆயத்தம் எல்லா இடத்துலையும் நடந்து கொண்டே இருக்கிறது. பைபிள்ல சொன்ன எல்லா தீர்க்க தரிசனமும் நிறைவேறிடுச்சு. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா. அவர் வரும்போது எப்படி வர்றாருன்னா, அவனுடைய கிரியைக்கு தக்க பலனோடு வருகிறார். ஒருவேளை நீ நினைக்கலாம், நான் இவ்வளோ நாள் ஆண்டவருக்காக வாழ்ந்தேன், என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கலையே. தப்பா நினைக்காத, உனக்கான பலன் கர்த்தரோடு வருகிறது. இந்த உலகத்துல நீ பலனை பார்க்காம இருக்கலாம். ஒருவேளை நீ பரிசுத்தமாய் வாழ்ந்து சோர்ந்து போயிருக்கலாம். நீ சோர்ந்து போகாத. அல்லேலூயா. ஆண்டவர் அதனால தான் சோதோம் கோமோரை திருஷ்டாந்தமா வைக்கிறார். பாவிகளுக்கு நியாய தீர்ப்பு உண்டானால் நீதிமான்களுக்கு தேவனுடைய கிருபை இன்னும் அதிகமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய கிருபை ஒரு நாளும் குறைந்து போவதே இல்லை. ஆமென். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. பாவிகளை தண்டிக்கிறார்னா நீதிமானை ஆசீர்வதிக்கிறார். அவனுக்கான ஆசீர்வாதம் அவரோடு கூட வருகிறது. அதற்கான பலன் அவரோடு வருகிறது. ஒருவேளை உலகம் அதை பார்க்காமல் இருக்கலாம், மனிதர்கள் உனக்கு பலன் கொடுக்காமல் இருக்கலாம், ஆனா கர்த்தர் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம பண்ற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் நீங்க ஒரு நாள் நினைக்கலாம், நான் காலையில நேரத்திலேயே வந்துடுறேனே, பாஸ்டர் ஒரு நாள் கூட என்ன அப்ரிஷியேட் பண்ணதே இல்லையே. நான் உன்னை அப்ரிஷியேட் பண்ண அதோட முடிஞ்சிடும். ஆனா கர்த்தர் உன்னை அப்ரிஷியேட் பண்ணுவார். கர்த்தர் உன்னை ஒரு நாள் சொல்வார், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, உண்மையும் உத்தமமான விசுவாசியே அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஒரு நாள் உன்னை என்ன செய்வாரு? கனம் பண்ணுவார். சில நினைக்கலாம், நான் சரியா தசமபாகம் கொடுக்குறேன், காணிக்கை கொடுக்குறேன், என் வாழ்க்கையில ஒன்றும் இல்லையா ஆண்டவரே. சோர்ந்து போகாத. அவர் உன்னுக்கான பலன் கர்த்தரோடு வருது. நீ மனுஷனுக்காக இதை செய்யாத, கர்த்தருக்காக செய். அல்லேலூயா. அவர் நீதி உள்ளவர். சோதோமை அழிப்பார்னா நீதிமான உயர்த்தும், நீதிமான வாழ வைப்பார், நீதிமான ஆசீர்வதிப்பார். பரிசுத்தம் உள்ளவனை இன்னும் பரிசுத்தத்துல தேவன் நடத்துவ தேவன் அழைக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்றீங்க? ஆண்டவரே இன்னும் நான் நீதி உள்ளவனாய் மாறணும் ஆண்டவரே, இன்னும் நான் பரிசுத்தத்துல வாழணும் ஆண்டவரே, இன்னும் நான் உங்க கிருபையில வாழணும் ஆண்டவரே. இப்ப கொஞ்சம் ஜெபிக்கிறேன், கொஞ்சம் வேதத்தை படிக்கிறேன், இன்னும் இன்னையிலிருந்து நான் அதிகப்படுத்த போகிறேன், என் ஜெபத்தை அதிகப்படுத்த போகிறேன். சோர்ந்து போகாத. அல்லேலூயா.